குழந்தைகள், குழந்தை செல்வத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் தம்பதிகள், கணவன் மனைவிக்குள் அன்பையும் மனசினும் எதிர்பார்க்கும் தம்பதிகள், தகப்பன் தாய்வழி ஆரோக்கியம், செய்யும் தொழிலில், உத்தியோகத்தில், வேலையில் புதிய முயற்சிகளை கையாள கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பிற்கிணைய கடகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். உங்கள் ராசி அதிபரான சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து அந்த கன்னி ராசிக்கு உண்டான புதன் நீச்சத்துக்கு போவதால் வரும் 17ஆம் தேதி 18ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் சகோதர வகையிலும் தாய் தகப்பன் வகையிலும், செய்யும் தொழில் உத்தியோகம் வேலையிலும், உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலும், குறிப்பாக கண்கள், பற்கள் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பூர்வீக சொத்து, நீங்க வாங்கின சொத்துல பட்டா பத்திரம், இது சம்பந்தமான மன வருத்தங்களையும் மன உளைச்சல்களையும் தர மாதிரி கிரகங்கள் வந்துள்ளது. மேலே சொன்ன 17, 18ஆம் தேதி இது தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டால் தடைகளும் தாமதங்களும் ஏமாற்றமும் நஷ்டமும் வர மாதிரி தெரிகின்றது. இந்த 2 தேதிகளை விட்டு அடுத்தபோது 20, 21ஆம் தேதிகளில் இதே காரியத்தில் முயற்சி எடுத்தால் செய்தால் ஆச்சரியப்படும்படி வெற்றிகளை. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டால் தள்ளி போட முடியாது, நீங்க மருத்துவரிடம் தான் போக வேண்டும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கை இருந்து கொள்ள வேண்டியது. நான் சொல்வது மற்ற விஷயங்கள், அதில் ஏதாவது தடை தாமதம் ஏற்பட்டால் தள்ளி வைத்து 20, 21, 22 இந்த மாதிரி தேதிகளில் அதை செய்கிறப்ப உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாது, நஷ்டம் வராது, லாபம் கிடைக்கும், காரியம் வெற்றி. வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களில் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். அதுலேருந்து வருமானம் வரும், வரவு வரும், பணம் வரும், ஆதரவும் கிடைக்கும். உள்ளூர் தொழிலில், உள்ளூர் உத்தியோகம், உள்ளூர் வேலையில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள். குடும்பத்தில் அமைதியாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி. நீங்களும் சூழ்நிலையை அனுசரித்து அமைதியாக போவீங்க. குடும்பத்தாரும் உங்களோட கஷ்டங்களை பார்த்துட்டு, உழைப்பை பார்த்துட்டு அவங்களும் அன்பையும் ஆதரவையும் தருவாங்க, அனுசரணையாக போவாங்க, விட்டு கொடுத்து. பழைய வீடு, நிலம், வாகனம் இது சம்பந்தமாக அப்பப்போ கவலைகள் வந்து போகும். அதை சரிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதற்குரிய சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் சித்திரை 1ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த மாதிரி பழைய வீடு, நிலம், வண்டி, வாகனம் பராமரிக்க வேண்டிய, அதை சரிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் சகோதர சகோதரிகள் வரும் சித்திரை மாதத்தில் இருந்து கண்டிப்பாக அது சம்பந்தமான சில நடவடிக்கைகள் எடுத்து அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்துவீங்க, அதுவும் சரியாயிடும். திருமண முயற்சியில் இருக்கும் சகோதர சகோதரிகள் 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதிக்கு பின் வடக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வரும், சுப செய்தி வரும், நல்ல வரன் அமையறதுக்குரிய அறிகுறிகள் சூழ்நிலைகள் தெரியும். சனீஸ்வரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடம் என்னும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்வதால், இன்னும் ராகோட சேர்ந்து அமர்வதால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துல நல்ல காரியம் சுபகாரியம் அவ்வளவு சுலபமா நடக்கிறதுக்கு சனியோ ராகோ விடமாட்டாங்க. உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பக்கத்துணையா இருந்து உங்களுக்கு நல்ல காரியத்தை சுபகாரியத்தை நடத்தி தரும். அதனால குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போக ஆரம்பிங்க. குலதெய்வத்துக்கு உங்க வேண்டுதலை பூரா குலதெய்வத்திடம் வைங்க. அதே போல வடக்கு கிழக்கு திசையில வெளியூர்ல சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அங்காளம்மன் கோவில், முனீஸ்வரன், முனியாண்டி, காரணம் ஏன்னு கேட்டால் சனி சூரியன் ராகு 3 சேர்ந்தாவே ஐயனாரப்பன், முனீஸ்வரன், முனியாண்டி, பெரமனாறு காவல் தெய்வங்கள். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு தரும், உங்களுக்கு கிடைக்கும், அவருடைய அருள் கிடைக்கும். அல்லது நடப்பாதையாக கால்நடையாக உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு செல்லுங்கள். அப்படி சென்று வந்தால்
கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், கண்டங்கள் இருந்தாலும், கெட்ட திசா புத்தி நடந்தாலும் அது தீர்ந்துவிடும். குலதெய்வத்திற்கு குழந்தைகளின் முடி காணிக்கை எடுப்பது அல்லது வேற வேண்டுதல் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றுங்கள். உங்களுடைய பங்காளிகள் குடும்பத்தில் முடி காணிக்கை, குலதெய்வம் சம்பந்தமாக சில விசேஷங்கள், நல்ல காரியங்கள் நடக்கும். அப்படி நடந்தால் போய் கலந்து கொள்ளுங்கள். புதிய தொழில், புதிய உத்தியோகம், புதிய வேலை, திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தாமதமாகும். கொஞ்சம் கடும் முயற்சி தேவை. முன்னோர்களை, உங்களுடைய குலதெய்வங்களை வணங்கி வாழ்வில் ஏற்படும் தடைகளை அதிலிருந்து விடுபட்டு வாழ்வில் முன்னேற முயற்சி எடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு வாழ்க வளமுடன். வணக்கம்.